Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. குற்றாலம் மெயினருவியில் நூற்றாண்டு பழமையான ஆர்ச் அகற்றப்பட்டு மேம்பாட்டு பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. சீசனுக்கு முன்பாக பணிகளை முடிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் கூற கேட்போம். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் ஒரு பிரதான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்திற்கு வருவாய் ஈட்டக்கூடிய தலமாகவும் குற்றாலம் இருக்கிறது. அந்த வகையில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களும் குற்றாலத்திலிருந்து சீசன் காலம் என்று அழைக்கப்படும். மேலும் கடந்த வருடங்களில் அதிக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கின் காரணமாக குற்றாலம் மெயினருவி மிகுந்த சேதமடைந்தது. தொடர்ந்து தற்போது குற்றாலம் மெயினருவி வறண்டு காட்சியளிக்கும் நிலையில் தற்போது குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு முற்றிலுமாக தடை விதித்து தற்போது அருவி பகுதியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வராங்க. அதிலும் குறிப்பாக குற்றாலம் மெயினருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளின் அரண் காத்த ஒரு பழைய பாதுகாப்பு வளையத்தை முற்றிலுமாக 100 ஆண்டுகளுக்கு பழமையானது என்று கூறப்படும் அந்த ஆர்ச்சை முற்றிலுமாக அகற்றி தற்போது புதுமையாக 8 அடி உயரத்திற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு பொதுவான ஒரு ஆர்ச் அமைக்கப்பட்டு மேலும் தற்போது அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக நின்று குளிக்க கூடுதல் நடைமேடை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக அருவி பகுதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் குளிக்கும் இடத்தில் தனித்தனியாக பிரித்து அதில் ஒரு 8 அடி குறுக்கே ஒரு 8 அடி சுவர் கட்டும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இன்னும் ஒரு 50 முதல் 60 நாட்களில் குற்றால சீசன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளோட கோரிக்கை என்னென்றால் இங்கு ஒரு சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் இந்த குற்றால சீசனை வாழ்வாதாரமாக கொண்டு எதிர்பார்த்து வருடம் முழுவதும் வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த மேம்பாட்டு பணிகளானது விரைவில் முடிக்கப்பட்டு குற்றால அருவிகள் இந்த சீசனுக்கு கரெக்டான நேரத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் தற்போது பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.